ஷய் லட்சுமி பார்வதி சரஸ்வதி 3 பேர் கன்னியாகுமரியில் இளம்பச்சம்பழம் கனியை வீசி எரிஞ்சாச்சுடா கடலுக்குள்ளே 3 அம்மாமார்கள் நாங்கள் எரிஞ்சிட்டோம்டா. திருவனந்தபுரத்துலேயும் எரிஞ்சிட்டோம்டா. இளம்பச்சம்பழம் கனி எரிஞ்சாச்சுடா. கடல் கொந்தளிப்பு கடலுக்கு அது கடலில் பாறைத்தட்டு இருக்குடா. அந்த பாறைத்தட்டு இழுக்கையில் சர்றன்னு பூரா என்ன போவோம், அதுக்கு எரியணும். நீ கட்டட பில்டிங்கை கட்டி வச்சிருக்கல, அதுக்கு எரியணும். இப்போ எலுமிச்சம்பழம் கனியை கடலுக்குள்ளே எரியணும். கடலுக்குள்ளே எரிஞ்சாத்தான் இந்த வேலையை அவர் முடிப்பார். கடவுள் முடிப்பார். முக்கால் சாத்தியம் கன்னியாகுமரி, அடுத்து தூத்துக்குடி, திருச்செந்தூர், இப்படியே கடல் பகுதியில் பூரா நாங்கள் எரிதோம். எலுமிச்சம்பழம் கனி 3 அம்மாமார்கள் நாங்கள் வீசி எரிதோம். 3 அம்மாமார்கள் எரிஞ்ச கணக்கு தப்பாதுடா. திருவனந்தபுரம் சோழி முடிஞ்சது, கேரளா எர்ணாகுளமும் சோழி முடிஞ்சது. எல்லாம் மலையில் பூரா அது பூரா சரிஞ்சு கீழே ஓடி போயிடும், கடலுக்குள்ளே போயிடுவான். அம்புட்டு உயிர் பலியில் ஆடு மாடு கோழி பலியில் தின்னுட்டு மூட்டா தமிழ்நாட்டில் 100க்கு 100 திங்கான், கேரளாவில் 1000க்கு 1000 திங்கான், அடுத்து ஊடாளப்பட்ட மாநிலத்தில் 1000க்கு 1000 திங்கான். புரியுதா? தமிழ்நாட்டில் மோசத்தில் அப்படியே நாக்க ரெண்டையும் கடிச்சிட்டு உயிர் பலியை திங்கலடா. நீ போவையில் நாக்க ரெண்டையும் சாவையில் நாக்க ரெண்டையும் கடி. சரியா? நாக்க ரெண்டையும் கடி. உன் உயிர் தடத்தில் என்னென்ன ஆண்டவன் கடவுள் படைச்சிருக்காரோ கடித்து குதறி உன் உயிரை இழந்து போங்கடா. மானிட பேல ஆணும் பெண்ணும் போட்டாச்சுடா கணக்கு. இப்போ கஜானாவில் பூரா வாங்கி விதைக்கான், வீசுதான் முதலமைச்சர் பூரா. அவன் கையெழுத்து போட்டது வச்சது போனது வந்தது டெல்லி வரைக்கும் முதலமைச்சர் பூரா. அந்த கஜானா லட்ச கோடி கடன் வாங்கியிருக்கானா, அதில் வீசி எரியுதோம். சிரிக்குமாவா? இப்போ பாரு, இப்போ என்ன அடிக்கார மட்டும் பார். முக்கால்